ஹாய் கைஸ், நான் வந்துட்டு இப்போ வந்து வெளியில போறேன். ஒரு இடத்துல சூப் சாப்பிட்றதுக்காக போறேன். அங்க போயிட்டு நான் உங்களுக்கு vlog போடுறேன். இங்க பாருங்க, நம்ம கூட யார் இருக்கா? மார்த்தா. எஸ் எஸ் மார்த்தா அண்ட் ஹர் பார்பி. எஸ் ஐயோ, கண்ணை குத்திராதம்மா நீ. குஜு குஜு, ஷீ இஸ் மை மம்மா. No, she's my friend. Okay, I'll meet you in the soup vlogல உங்களெல்லாம் மீட் பண்றேன். ஓகேயா? இவகிட்ட இருந்தா இங்கிலீஷ் தான் பேசணும், ஆனா அவளுக்கு ரஷ்யன் தான் தெரியும், இங்கிலீஷ் தெரியாது மார்த்தாக்கு. பாய், சே பாய். பாய். யூஸ்வலாக வந்துட்டு நம்ம வந்து வெளியூர்லலாம் போனால் ஃபுட்டெல்லாம் அவ்வளோ பிடிக்காது இல்லை. பட் நான் இங்கே வந்தால் உங்களுக்கு ஃபுட் நல்லா பிடிச்சிரும். பிகாஸ் இங்கே மோஸ்ட்டாக எல்லா ஒரு சாப்பாடுமே வந்து பொட்டேட்டோஸ் பற்றி தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் வந்துட்டு பொட்டேட்டோ ராஜ்மா இருக்கும்ல, நம்ம ஊரில் ஒரு ராஜ்மா, அந்த ராஜ்மா தான் வந்து இங்கே இவங்களோட ஒன் ஆஃப் த ஃபுட். அந்த ராஜ்மாவும் பாருங்கள், இதிலலாம் நிறைய ராஜ்மா இருக்குது, ராஜ்மா அண்ட் சீஸ், பொட்டேட்டோஸ் அதெல்லாம். பட் எனக்கு பொட்டேட்டோ பர்சனலாக பிடிக்காது. அதனால் வந்து நான் அவ்வளோலாம் பொட்டேட்டோ சாப்பிட மாட்டேன். ஒரு கார்லிக் பிரெட் தருவாங்க. ஆக்சுவலாக இட்டாலியன்ஸ் தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த கான்செப்டை கண்டுபிடிச்சது. இந்த மாதிரி சூப் சாப்பிட்டோன்னா எதனால் ப்ரெட்டு தருவாங்கன்னா, அந்த சூப் வந்து லாஸ்ட்டில் குடிச்சு முடித்தோன்னே நம்ம வலிச்சு குடிச்சிட்ருக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால் என்ன பண்ணுவோம், இந்த ப்ரெட்டை வச்சு இப்படி வலிச்சு அப்படி சாப்பிட்ருவோம். அதுக்காக தான் இந்த ப்ரெட்டு. ஆனால் சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணிடுவோம், இனிஷியலாகவே அந்த ப்ரெட்டை சாப்பிட்டு முடிச்சிடுவோம், அப்புறம் சூப்பை மட்டும் சாப்பிட்டுட்டு இருப்போம். நான் இன்றைக்கி ஒரு காதுக்கு கற்ற பையனை மீட் பண்ணேன் வரும்போது. அவனுக்கு வழி சொன்னான் இந்த கடைக்கு. அப்புறம் வந்துட்டு அவனுக்கு நான் சாக்லேட் கொடுத்தேன். டிக்டாக் இருக்குல்ல, டிக்டாக்ல வந்துட்டு எப்போதுமே மின்ட்டு தான் வச்சுருப்பேன். நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அந்த பாக்ஸ் மட்டும் தனியாக இருந்ததா. அப்புறம் நான் சூப்பர் மார்க்கெட் போய் ஸ்கிட்டில்ஸ் வாங்கினேன். ஸ்கிட்டில்ஸ் வாங்கிட்டு அதை எடுத்து திறந்து டிக்டாக்குள்ளே போட்டு வச்சுட்டேன். ஆனால் ஃபன் என்ன தெரியுமா, இப்படி போட்டு வச்சுட்டேன். ஆனால் ஃபன் என்ன தெரியுமா, இது திறந்து தான் உள்ளே போட்டேன். இது இப்போ நான் வந்து இது திறந்தா அதுக்குள்ளேருந்து வர மாட்டேது. ஏன்னா பெருசு பெருசாக இருக்குல்ல, டிக்டாக் குட்டி குட்டியாக இருக்கும், அது வந்துடும். இது வரவே மாட்டுது. அதனால் திறந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த பையனுக்கு கொஞ்சம் கொடுத்தேன். அந்த பையனுக்கு நான் இதுதான் கொடுக்கலான்னு நினச்சேன். இது ஒரு ஜெல்லி, இதுதான் கொடுக்கலான்னு நினச்சேன். இது வந்து மார்ஷ்மெல்லோ மாதிரி இருக்கும் ஜெல்லி. அப்புறம் இது கொடுத்து அவன் பயந்துட்டானா என்ன பண்ணுறேன்னு சொல்லி நானே வச்சுக்கிட்டேன். ஏன்னா டேஸ்ட்டாக வேறு இருக்குமா, சரி அவனுக்கு இது கொடுத்துட்டேன், நம்ம இது சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு நானே வச்சுக்கிட்டேன். இங்கெல்லாம் வந்து நார்மலாக ரெஸ்டாரண்ட்ஸில் கேஃபேஸில் வேலை பார்க்குற பொண்ணுங்களாம் ரொம்ப அழகாக இருப்பாங்க. எஸ்பெஷலி இந்த இடத்துல வேலை பார்க்குற பொண்ணுங்களாம் ரொம்பவே அழகாக இருக்காங்க. போட்டு என் க்ளவுஸ்லாம் வந்து ஏதோ ரைடர் க்ளவுஸ் மாதிரி இருக்குது. உள்ளே போட்டால் அதை வச்சு எதுவும் கிராபே பண்ண முடியல, அந்தளவு இதாக இருக்குது. அடிக்கடி கிராப் இதை ஒன்று எடுத்தேன்னா இன்னொன்று காரில் விட்டு வந்துடுவேன். அப்புறம் டிரைவர்கிட்ட ஃபோன் பண்ணி உங்கள் காரில் என்னோடய க்ளவுஸை விட்டேன்னு சொல்லி அவனுக்கு புரிய வச்சு அதை கொண்டு வந்து கொடுத்தேன். ஐயோ ஒரே பிரச்சனையாக இருக்குது. நேற்று சூப்பர் மார்க்கெட் போனேன், மஃப்ளர் போட்டுட்டு போனேன். இந்த மாதிரி இப்படி வர்றவெல்லாம் மஃப்ளரை விட்டுட்டு வந்திருக்கேன், எனக்கே தெரியல. அப்புறம் என்ன பண்ணிட்டேன், சரி டிரைவர்கிட்ட தான் விட்டுட்டு வந்துட்டேன் போல சொல்லி போல் டிரைவருக்கு ஃபோன் பண்ணுறேன். ஃபோன் பண்ணால் போல் டிரைவர் சொல்கிறான், மேடம் இங்கே இல்லைன்னு. அப்புறம் என்ன பண்ணுறேன்னு தெரியல. ஐயோ சரி சூப்பர் மார்க்கெட் தான் விட்டம் போல இருக்குது. சூப்பர் மார்க்கெட்டில் விட்ட மாதிரி ஞாபகமே இல்லைன்னு சொல்லி வந்துட்டுருக்கேன். வந்து வெளியில் நின்னா அங்கே பார்த்தா ஒரு ஸ்னோ மாதிரி ஒரு மழை இருந்துச்சு. அதுக்கு மேலே என்னோடய மஃப்ளர் இருக்குது. எனக்கு ஒரே சிரிப்பு. எவன்டா இங்கே போட்டுச்சுக்கு, நான் தான் கீழே போட்டுட்டேன். எவனோ நல்ல மனசுக்காரன் எடுத்து போட்டு. நல்லா நினச்சி பாருங்கள், நைட்டோட நைட்டாக வந்து ஸ்னோ ஃபுல்லாக விழுந்து அது மறைஞ்சிருந்துச்சுன்னா என்ன இருக்கும். இப்போ அந்த குப்பையில் விழுந்து கிடந்தது எடுத்துகிட்டு வந்தேன். மீன்ஸ் குப்பை இல்லை, ஸ்னோவில் தான் விழுந்து கிடந்துச்சு. அதை எடுத்துகிட்டு வந்தேன். அப்பா அப்படின்னு எங்கள் அம்மாட்ட காமிச்சிங்க பாருங்கள் எங்கே வச்சுருக்காங்கன்ட்டு. அதில் ஐஸ் கட்டியாக இருந்துச்சு, அதை தட்டி விட்டுட்டு அப்புறம் எடுத்துகிட்டு வந்தேன். வீட்டுக்கு போய் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும். அது காஸ்ட்லி வேறு. நான் வந்து ஒரு 6000 ரூபாய்க்கோ நம்ம வாங்கினேன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து க்ளோதிங்லாம் செம்ம காஸ்ட்லியாக இருக்குது. இந்த க்ளவுஸ் நான் சொன்னேன்ல, இந்த க்ளவுஸ் வந்து 5000க்கு வாங்கினேன். ஆக்சுவலாக ரைடர்ஸ் க்ளவுஸ். ஓகே, ஒரு டைம் இன்வெஸ்ட் பண்ணால் அது அப்படியே இருக்குன்றது நல்லது தான். ஆனால் என்ன, போகிற இடத்துல தொலைச்சிட்டு வந்தால் என்ன பண்ண, செம்மையாக ஒரு பிங்க் கலரில் ஒரு க்ளவுஸ் வச்சுருந்தது எங்கே தொலைச்சிட்டு வந்துட்டேன் தெரியுமா. அதில் வந்துட்டு அழகாக வந்து உங்களால் ஃபோன் யூஸ் பண்ண முடியும், எதுவும் பண்ண முடியும். அப்புறம் இன்னொரு க்ளவுஸ் வாங்கினேன். ஃபைல் அந்த மாதிரி ஏதாச்சும் கம்பெனி இருக்கா, FILAன்னு ஏதோ ஒரு கம்பெனி இருக்கும் போல். அந்த கம்பெனி எனக்கு தெரில, பட் அது ஒரு கம்பெனி, நல்ல பிராண்டு மட்டும் தெரியும். அதில் வந்து 2 க்ளவுஸ் வாங்கியிருந்தான். அதுவும் நல்ல க்ளவுஸ், அதுவும் வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறது மாதிரி. அதில் ஒரு க்ளவுஸ் மட்டும், இந்த கையோட க்ளவுஸ் மட்டும் இருக்கும். இந்த கையில் தான் ஃபோன் யூஸ் பண்ண முடியும், இந்த கையில் இப்படி யூஸ் பண்ண முடியாது. இதில் கஷ்டம் இல்லை. அதுவும் அது பெருசாக குளிரே தாங்க மாட்டுது. இதுனா பயங்கரமாக குளிர் தாங்குது. ஸோ அதனால் நான் இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இங்கே வந்து சாப்பிட்டுட்டு
எனக்கு என்னன்னு தெரில, கொஞ்சம் சூப் குடித்தாலும் வயிறு ஃபுல்லாகிடும், சூப் இது குடித்தாலும் வயிறு ஃபுல்லாகிடும். சாப்பிட்டு அப்புறம் போய் ஏதாச்சும் கேக்கோ ஏதாவது டெசர்ட் சாப்பிடுவேன். வேலை தான் கிடைக்கவே மாட்டுது. பட் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்ச நாள் நம்மளோட நல்ல மனசுக்கு வேலை கிடைக்கும். நம்ம பாட்டுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் ட்ரை பண்ணிட்டு மட்டும் இருந்தோம். கடவுள் தானாக வேலை அனுப்பி வைப்பார் நம்மளுக்கு வேணுன்ற டைமில். இந்த டைம் காசு முடிஞ்சு போயிடும், கையில் வச்சுருக்க காசெல்லாம் முடிஞ்சிடும். நான் தனியாக பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லி அங்கே 2 பொண்ணுங்க வேறு என்னையே பார்த்துருக்காங்க, என்னடா தனியாக பேசி சிரிச்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லி. இப்போ நான் கடையை விட்டு வெளில வந்துட்டேன். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வில்னஸோட ஸ்ட்ரீட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சூப்பராக இருக்கும், ப்ரிட்டியாக இருக்கும். ஆனால் என்ன, குளிர் தான் மனுஷனால் தாங்க முடியாது, உறைஞ்சி போயிடுவீங்க. நல்ல ஒரு கோட்டும் நல்ல ஒரு கேப்பும் உங்களுக்கு வந்து நல்ல குளிர் தாங்குற மாதிரி இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் உறைஞ்சி போயிடுவீங்க கண்டிப்பாக. அப்படி ஃபிட்ஸ் வந்து இங்கே விழுந்துருவீங்க. நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன்ல, என்னோட காதில் என்ன தெரியுமா ஓடிட்டுருக்கு, சேவல் கொடி பறக்குதடா பாட்டு ஓடிட்டுருக்கு. இது ஒரு நல்ல ஒரு ஐடியாவாக இருக்குல்ல. காதில் பாட்டும் கேட்டுக்கலாம், அந்த மாதிரி பேசி விலாகும் பண்ணிக்கலாம். நல்ல ஐடியாவாக தான் இருக்குது. பட் எந்த அளவுக்கு இது நல்லா கேட்குதுன்னு தெரியல. இங்கெல்லாம் நிறையா சர்ச் இருக்கும். இதை விட பெரிய சூப்பரான சர்ச்லாம் இருக்கும். இது வந்து ஓல்ட் டவுன். இது வந்து ஜூவிஷ் ஆர்கிடெக்சர். அந்த காலத்தில் யூதர்கள்னு சொல்லுவாங்க. அந்த மக்கள் வந்து நிறைய பேர் இங்கே இருந்திருக்காங்க. ஸோ அது மாதிரி தான் அவங்களோட ஆர்கிடெக்சராக இருக்கும் இங்கே ஃபுல்லாக. ஆக்சுவலாக சம்மர் டைமில் இந்த இடம்லாம் சூப்பராக இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இந்த டைமில் வந்து ரொம்ப ஈரமாக தெரியுது அவங்களுக்கு, ரொம்ப குளிர். பரவாயில்ல, இப்போ ஸ்னோ இங்கே கொஞ்சம் பரவாயில்ல, ஸ்னோ இது கம்மியாகிடுச்சு ஆக்சுவலாக சொல்லப்போனால். இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் சில இடம்லாம். நான் காரில் வரும்போது நிறைய சூப்பர் இடமெல்லாம் பார்த்தேன். ஆக்சுவலாக இது இதோட பேக் சைடு தான் அந்த இடம்லாம் இருக்கும் போல இருக்குது. நான் இப்போ ஒரு நல்ல டெசர்ட் பிளேஸ் தேடுறேன் போய் சாப்பிட்றதுக்கு. வாவ், செம்மையாக இருக்குல்ல இந்த ட்ரெஸ்ஸு. இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் சூப்பராக இருக்குது. ஓகே, ட்ரெஸ்ஸெல்லாம் நான் இந்தியாவாக இருந்தால் யூகேவாக இருந்தாலும் ட்ரெஸ் வாங்கிடுவேன் டக்குன்னு. ஆனால் இங்கே ட்ரெஸ்ஸு வாங்கி ஒரு யூஸும் இல்லை. எப்படியும் நீ இந்த வின்டர் கோட்டை தான் மேலே போட்டுட்டு போனோம், அதுக்கு எதுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு. அங்கே பாருங்களேன், யாரோ மேலே உட்காந்துருக்க மாதிரி இருக்குது தானே. ஆக்சுவலாக இந்த வெளில போனீங்கன்னா எனக்கு இந்த வழி ஞாபகம் இருக்குது. இந்த வெளில போனால் தான் வந்து எனக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்குது. என்னென்னா, நான் ஒரு வெளில போனேன்னா எனக்கு அந்த வழி நல்லா ஞாபகம் வந்துடும். எந்த ஊரில் விட்டு அந்த வழி எனக்கு பார்த்தாலும் ஞாபகம் வந்துடும், இது அந்த வழி தான் அப்படின்னு. இது வெளில போனால் சூப்பராக இருக்கும். இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக ப்ரிட்டியாக இருக்கும். அப்புறம் வந்து இங்கே வந்து அகஸ்தாஸ் அண்ட் பார்பராஸ் லவ் ஸ்டோரி கேஃபேன்னு சொல்லி ஒரு காஃபி ஷாப் இருக்குது. அந்த காஃபி ஷாப் ரொம்ப சூப்பராக இருக்கும். லாஸ்ட் டைம் என் ஃப்ரெண்ட் கூட வந்து இந்த காஃபி ஷாப்புக்கு நான் வந்திருந்தேன். வலிக்கி விட்டு விழுகவும் செஞ்சேன் இந்த இடத்துல. ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, இன்னைக்கு குளிரும் கொஞ்சம் பரவாயில்ல. இட்ஸ் நாட் தட் கோல்டு இன்னைக்கு. வாவ், இதெல்லாம் பாருங்கள். பாருங்கள், இதோ ஸ்டோன், இதோ ஜுவல்லரி ஷாப்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அழகாக இருக்குது பார்க்க. ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் ஆனால் கண்டிப்பாக. ஏன்னா இந்த மாதிரி ஓல்ட் டவுன் இந்த மாதிரிலாம் இருந்தால் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் எல்லாமே. ஆக்சுவலி நான் இந்த இடத்துக்கு தான் போக போகிறேன். இந்த இடம் எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு.
இதுக்குள்ளே தான் போகிறேன். நான் உள்ளே வந்துட்டேன். இதான் அவங்களோட மெனு. அப்படி தான் சொல்லணும், மெனு இல்லை மென்யூன்னு சொன்னீங்கன்னா தான் இப்போலாம் கரெக்டாக. எனக்கே தெரில. வாவ், சூப்பராக புரியுது எனக்கு. ஆக்சுவலாக இது வந்து பிரஞ்ச் மெனுன்னு எழுதியிருக்கு. ஐ திங்க் நான் ஒரு காஃபி மட்டும் குடிச்சுப்பேன், ஏன்னா ஆல்ரெடி வயிறு ஃபுல்லாக இருக்குது. இதெல்லாம் நல்லா புரியுது. ஐ திங்க் நான் வந்து ஒரு ஐரிஷ் காஃபி, பிங்க் லாட்டே, மாச்சா. ஐ திங்க் I'll have a matcha. ப்ளூபெரி வித் கிரான்பெரி அண்ட் பெரிஸா. ஒயிட் கரண்ட்லாமா பழம் இருக்குது. ராஸ்பெரி வித் ஜிஞ்சர். ஐ திங்க் அது நல்லா இருக்கும்ண்ணா. ராஸ்பெரி வித் ஜிஞ்சர் அதுதான் நான் குடிக்க போகிறேன். ஆக்சுவலாக இந்த காஃபி ஷாப்பை பார்த்தீங்கன்னா நீங்கள் வாயை பொழந்துடுவீங்க. ஆக்சுவலாக ஃபுல்லாக வேறு லெவலில் இருக்குது சொல்ல போனால். நீங்கள் வந்து யூ கேன் கம் வித் யுவர் டேட் அண்ட் பி ஹியர் ஃபார் அ லாங் டைம். அப்படி பேசலாம் சூப்பராக. லவ்வர்ஸ்லாம் வந்து அவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் எனக்கு இங்கே உங்களோட டெசர்ட்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. நான் லாஸ்ட் டைம் சாப்பிடும் போதே வேறு லெவலில் இருந்தது. ஆனால் நான் இங்கே கொஞ்சம் சவுண்ட் கம்மியாக தான் பேசினேன். ஏன்னா இவங்க எல்லோரும் என்னையை பார்ப்பாங்க, இல்லைனா இந்த ஊரில் இருக்க எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக பார்ப்பாங்க. ஆல்ரெடி நீங்கள் வேறு ஊர்லேருந்து வந்திருக்கீங்க, நம்மள மாதிரி யாரையும் பெருசாக பார்த்துருக்க மாட்டாங்க. அதனால் ரொம்ப வினோதமாக பார்ப்பாங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கிறதுனால, வீடியோ எடுக்கிறதுனால இன்னும் நல்லா பார்ப்பாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இந்த கெஃபே பேர் அகஸ்தா அண்ட் பார்பராஸ் லவ் ஸ்டோரி. நீங்கள்லாம் யூஸ்வல் லைக் மோஸ்ட்டாக இந்த மாதிரி கெஃபேக்கெலாம் வந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ரொம்ப ஆக்வர்டாக ஃபீல் ஆகும்ல. நீங்கள் நினச்சி பாருங்கள், எல்லோரும் வந்து வேறு லெவலில் இருப்பாங்க. அதுவும் நீங்கள் மோஸ்ட்டாக வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் இருக்கும்போது உங்களை விட வேறு லெவலில் இருப்பாங்க. ஆல்ரெடி வந்து இந்தியன்ஸ்க்கு வந்து ரொம்ப லோ கான்ஃபிடென்ஸ், இன்செக்யூரிட்டி, நம்ம கலரை பற்றி, நம்மளை பார்க்குற விதத்தை பற்றி, நம்ம ஒரு ஏஷியன் ஹேட் இருக்கும் எப்போதுமே. நம்ம சைனீஸ்காரங்க இவங்களெல்லாம் பார்த்தாலே வந்து இந்த வெள்ளைக்காரனுங்களுக்கெல்லாம் என்ன தோணுன்னு எனக்கு தெரியாது. அப்படி ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பானுங்க. ஸோ சம்டைம்ஸ் நிறைய பேர் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் ஒரு மாதிரி வியர்டாக லுக் கொடுப்பாங்க. நம்மளுக்கு என்ன பிரச்சனையாக இருக்குது நம்மளுக்கு அப்படின்னு நம்மளுக்கே தோணும். பட் ஆனால் ஒரு கட்டத்தில் அதெல்லாம் டே பார்த்தா பாருங்கடா அப்படின்னு தோணிடும். எனக்கெல்லாம் அப்படி தான் ஆகிப்போச்சு. பார்த்தா பாருங்கடா, பக்கடி போங்கடா, எனக்கு என்ன அப்படின்னு. அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி கெஃபேஸ்லாம் வந்தால் நீங்கள் வந்து கொஞ்சம் சவுண்டாகலாம் பேசிட்டு ரொம்ப அப்போ அவங்க நினைப்பாங்க என்ன சிவிக் சென்ஸே இல்லை, ஒரு இடத்துல வந்து எப்படி பிஹேவ் பண்ணுன்னு தெரில அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம ஆயிடக்கூடாதுன்றதுக்காக தான் கொஞ்சம் கம்மியாக பேசுகிறது. மற்றபடி மற்றவங்க என்ன நினச்சா நம்மளுக்கு என்ன சொல்லுங்கள். நான் வந்து இந்த ஹேட்ல இந்த குப்பி அழகாக இருக்குல்ல, மேபி ஐ திங்க் இதை நான் கழட்டிடலாம். அழகாக இருப்பேன். இல்லை தொப்பியில் தான் அழகாக இருந்தோம் போல். சரி whatever. இது இங்கே வச்சுப்போம். அடிக்கடி எங்கே போனாலும் க்ளவுஸ்லாம் விட்டு வந்துடுறீங்களா, அதனால ரொம்ப கரெக்டாக நோட் பண்ணிகிட்டே இருக்கேன். க்ளவுஸ் எங்கே இருக்குது, அது எங்கே இருக்குது, இது எங்கே இருக்குதுன்னு சொல்லி. ஓ தேங்க்யூ. நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, ராஸ்பெரி அண்ட் ஜிஞ்சர் டீ. இதுக்கு வந்துட்டு ஒரு குட்டியோண்டு சர்க்கரை கொடுத்துருக்காங்க. நான்லாம் சர்க்கரையிலேயே முங்கி குளிக்கிற ஆள். அவனுக்கு நம்மளை பற்றி தெரில. இது போட்டாலும் ஒன்றுமே ஆகாது. நீங்கள் வந்து என்ன பண்ணணும், எங்கள் பாட்டி வந்து அப்படி தான் பண்ணுவாங்க. அம்மா காஃபி கொடுமா, இல்லை காஃபி இல்லை டீ கொடுமா, அப்படியே ஒரு துண்டுக்கு வெல்லம் கொடுமான்னுவாங்க. அது மாதிரி தான் பாட்டி மாதிரி இப்படி குடிச்சிட்டு இப்படி கடிச்சிக்குவேன். வாவ், இது இனிப்பு ஆல்ரெடி இருக்குது. நான் எக்ஸ்பெக்டே பண்ணலைங்க. இதை திருப்பி இதையும் போட்டுடலாம் உள்ளாரையே. அழகாக இருக்குது ஸ்பூனு. இந்த கட்லரி ஆக்சுவலாக ரொம்ப அழகாக இருக்குது. நான் இருங்க உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த கட்லரியை. இங்கே பாருங்க, ராஸ்பெரி அப்படியே அரைச்சி ஊற்றிருக்காங்க. இருங்க நான் உங்களுக்கு பேக் கேமராவில் காமிக்கிறேன். விட்டு நான் ஒதுக்கி வச்ச மாதிரி நான் இந்த இடத்துல ஒதுங்கி உட்காந்து டீ குடிச்சிட்ருக்கேன். ஆக்சுவலாக இது ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இதை பாருங்கள். பார்த்தீங்களா, நம்ம ஊர்லலாம் ராஸ்பெரி சிரப்பாக போட்டு கொடுப்பானுங்க. ஜிஞ்சர் சிரப், ஜிஞ்சர் ஒரிஜினல் ஜிஞ்சர் தான் போடுவானுங்க. ஆனால் பாருங்கள், ராஸ்பெரி ஜிஞ்சர் எல்லாத்தையும் போட்டிருக்கானுங்க.
பாருங்கள் இந்த பிஸ்டாச்சியோ கேட்க வேறு லெவலில் இருக்குல்ல, சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக. நான் இப்போல்லாம் வீடியோ பண்ணால் யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வீடியோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு இதுக்கு பேச்சு வாங்கிட்டு அதெல்லாம். அந்த கட்லரி பார்த்தீங்களா? ஐயோ பார்த்துருப்பீங்க, நான் உங்களுக்கு ஆட் பண்ணும்போது அந்த கட்லரியை பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக இதை விட அந்த பிரிஜர்டன் மாதிரி, பிரிஜர்டன் யாரெல்லாம் பார்க்குறீங்க, சூப்பராக இருக்கும்ல. பசங்களுக்கெல்லாம் அதோட அருமை எங்கே தெரிய போகுது. பிரிஜர்டன்னு ஒரு நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு சீரீஸ் இருக்குது, ஓகேவா? அது ஒரு 4 சீசன்ஸ் இருக்குது. சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. பொண்ணுங்களோட பற்றி இருக்கும், ஆனால் நல்லாயிருக்கும். ரெண்டு ஜென்டரும் பார்க்குறதுக்கு, ஆம்பளைங்களும் பார்க்கலாம் பொண்ணுங்களும் பார்க்கலாம். ஆனால் எங்கே நம்ம ஆளுங்களாம் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆமாம், அந்த மாதிரி ரொமான்ஸ் இந்த மாதிரிலாம் மோஸ்ட்டாக பார்க்க மாட்டாங்க. நானே இந்த மாதிரிலாம் பார்க்க மாட்டேன். நான் மோஸ்ட்டாக சைக்கோ த்ரில்லர், ஹாரர் படம் தான் பார்ப்பேன். பேய் படம், அடித்து கொலை பண்ணுறது இந்த மாதிரி தான் பார்ப்பேன். எனக்கு அந்த படத்தை பிடிக்கும். கண்டிப்பாக இந்த ஊருக்கு வந்தீங்கன்னா இதை குடிங்க. அகஸ்தாஸ் அண்ட் பார்பராஸ் லவ் ஸ்டோரி இந்த கடை பேர். இங்கே வந்தீங்கன்னா ராஸ்பெரி ஜிஞ்சர் டீ, ஒருவேளை 4-5 பேர் வந்தீங்கன்னா ஒன்று வாங்கி எல்லோரும் கண்டிப்பாக இதையும் அந்த மெனுலேயே சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து இதை குடிச்சு பாருங்கள், எல்லோரும் வேறு லெவலில் இருக்கும். ஆனால் நான் ஏன் இங்கே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வராதீங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இதுதான் நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. ஆனால் இது எவ்வளோ பெருசாக இருக்குது தெரியுமா? ஒரு சூப் அளவு பெருசாக இருக்குது. ஆஹா, கீழே வேறு என்னென்னமோ டெசர்ட் வச்சுருந்துருக்கான். நான் தெரியாமல் இதை ஆர்டர் பண்ணிட்டேனே. இருங்க, இந்த சைட்லேருந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. பனாகோட்டா, பிளாக்பெரிலாம் போட்டு ட்ரிப்பிள் சாக்லேட். அப்புறம் வேறு என்ன இருக்குது? அந்த இடத்துல ஒன்று பிஸ்தாச்சியோ மாதிரி போட்டுருக்குறது வேறு. அவ்வளோதான், நம்ம கிளம்பியாச்சு இந்த இடத்த விட்டு. இதில் எதுக்கு வாட்சை கட்டிக்கிட்டு உள்ளார ப்ரேஸ்லெட்டை போட்டுட்டு அதெல்லாம் பண்ணிட்டுன்னு எனக்கு தெரியல. இப்படிலாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸு தேவையில்லை, இந்த ஒரு போட்டு மட்டும் போதும். உள்ளே நீங்கள் போட்டு இப்படி போய் எல்லா இடத்துக்கும் போய்க்கலாம். அடி போட்டேன். வேற லவ்வலு நீ காசால. இங்கே வேறு அந்த ஸ்டாட்டிக் என்னாச்சுனால ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் தொட்ட ஷாக் அடிக்குது. போய் அது தொப்புன்னு ஷாக் அடிக்குது. லூசு பசங்க எல்லா இடத்துலையும் ஷாக் அடிச்சா என்ன பண்ணுறது? நீங்கள் நினச்சி பாருங்கள், கொசு பேட்டில் அடிக்குள்ள ஷாக்கு. நீங்கள் எங்கே போய் தொட்டாலும் அந்த மாதிரி ஷாக் அடித்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படி தூக்கி போடும்ல, அது மாதிரி தான் எனக்கு போடுது, தூக்கி. ஓகே, எனக்கு கடையை விட்டு வெளில வந்துட்டு இப்போ வந்து வீட்டுக்கு போகிறேன். ஐ திங்க் நான் இங்கேருந்து தான் பஸ் ஏறணும். ஸோ இன்னொரு வ்ளாகில் உங்களை பார்க்குறேன். பாய்.